கிருஷ்ணகிரி கோட்டை சுமாரா 500 வருட பழமையானது. I've been living life right like I could just die any minute. Going for a ride down the side, PCH, country limit. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. முத்துக்குமாரின் வரிகள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பயணங்களின் காதலன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கோட்டைக்கு தான். என்னோட ஊரான திருப்பத்தூர்லேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த கிருஷ்ணகிரி கோட்டை தொல்லியல் துறையோட மேற்பார்வையில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிருஷ்ணகிரி கோட்டையை இந்திய தொல்லியல் துறை ஒரு பழங்கால நினைவு சின்னமாகவும் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மலைக்கோட்டை. இந்த மலைக்கு மேலே போனதான் இந்த கோட்டையை நம்ம பார்க்க முடியும். வாங்க அப்படியே ஏறிட்டு இந்த மலையோட ஃபுல் வரலாறையும் சொல்கிறேன். கிருஷ்ணகிரி கோட்டை 15ஆம் நூற்றாண்டுல கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு பெரிய மன்னனால இந்த கோட்டை கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்க மலைக்கோட்டைகளிலே இதுவும் ஒரு மிகவும் ஸ்ட்ராங்கான மலைக்கோட்டை. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டோட நுழைவாயிலா இந்த கிருஷ்ணகிரி கோட்டை தான் இருந்திருக்கு. இந்த கோட்டையை சுத்தி நிறைய சுவர்களும் குகைகளும் மறைஞ்சிருந்து தாக்குற மாதிரியான நிறைய இடங்களும் இருக்கு. இந்த கோட்டைக்கு மேல போக பாதி வரைக்கும் படிக்கட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஓரளவுக்கு வழி இருக்கு. இந்த வழியெல்லாம் எப்படி இருக்கு, போற வழியில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற அரசனோட பேர்லேருந்து கிருஷ்ணாவும் மலைகளோட இன்னொரு பேரான கிரியும் சேர்த்து இந்த ஊருக்கு கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இப்படி ஒரு கோட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி இதே ஊர்ல இருக்க பல பேருக்கு தெரியாது. ஒரு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியா மேல வந்து சேர்ந்தோம். இந்த கிருஷ்ணகிரி கோட்டை கட்டப்பட்டு 600 வருடங்கள் ஆகுது. இந்த கோட்டை கொஞ்சம் சிதைவடைஞ்சிருந்தாலும் ஓரளவுக்கு இப்போவும் நல்லாவே இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பழைய பில்டிங் அந்த காலத்துல அரசர்கள் தங்குறதுக்கான ஒரு மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த மண்டபங்கள் முழுக்க முழுக்கவே செங்கற்கள் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஆனா இப்போ இந்த மண்டபங்களை பார்க்கும்போது சுற்றி இருக்க சுவர்கள் மட்டும்தான் இருக்கு, மற்றதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டுல மைசூர் அரசர் சிக்க தேவராயர் அப்படிங்கிறவரோட கட்டுப்பாட்டில இருந்து ஐதர் அலி அப்படிங்கிற ஒரு சுல்தான் அரசர் இதை கைப்பற்றுறாரு. ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊரை தலைமையகமாக கொண்டு இந்த அரசர் ஆட்சி செய்கிறாரு. அப்போவும் இந்த கோட்டையை யாருக்கும் விட்டு கொடுக்காம தன்னோட கைவசமே வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் முதலாம் ஆங்கிலேயர் மைசூர் போர்ல மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கோட்டையை பிரிட்டன்காரங்க தன்வசப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1791 திப்பு சுல்தான் இந்த கோட்டையை கைப்பற்றி இருக்காரு. அவரோட ஆட்சி காலத்துல தான் இந்த கோட்டையில ஒரு தர்கா கட்டி இருக்காங்க. அவரோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் இந்த கோட்டைக்கு சயித் பாஷா கோட்டை அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் வந்திருக்கு. இந்த கோட்டையை கட்டினது என்னமோ கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு இந்து மன்னர். ஆனா இப்போ இதை மறைக்கப்பட்டு இந்த கோட்டையை திப்பு சுல்தான் ஆண்ட காரணத்தால இந்த கோட்டையில ஒரு தர்காவை கட்டி இது முழுக்கவே ஒரு முஸ்லிம்களோட கோட்டை அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கப்படுது. இந்த கோட்டையில நிறைய குகைகள் இருக்கு. எதுக்காக அப்படின்னா இந்த கோட்டையை முற்றுகையிட வரவங்களை மறைஞ்சிருந்து தாக்குறதுக்காக இந்த குகைகளை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த குகைகள்லாம் இப்போ எப்படி இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இந்த கிருஷ்ணகிரி கோட்டை இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இந்த கோட்டையை முழுசாக சுற்றி பார்த்த அப்புறம் நாங்கள் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இதே போல் நம்ம ஊரில் இன்னும் நிறையா மக்களுக்கு தெரியாத வரலாற்று உண்மைகள் மறைஞ்சிருக்கு. நிறைய இடங்களும் கூட மக்களுக்கு தெரியாமல் மறைஞ்சே இருக்கு. இதே போல் மக்களுக்கு தெரியாத நிறைய வரலாற்று உண்மைகளையும் நிறைய வரலாற்று இடங்களையும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது இந்த சேனலோட நோக்கமாக இருக்குது. இந்த இடத்தோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது இதை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.